சாதாரணமாக நடந்த ஒரு சில சம்பவங்களை கூட அரசை குற்றம் சாட்டி அவர் சொல்லியிருக்காரு. இப்போ அவரே அரசில் இருக்கும்போது அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் அவர் மீது விழும் இல்லைங்களா? அப்போ அதை எப்படி எதிர்கொள்றாரு அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து பார்க்க தானே போகிறோம் பிற்காலத்தில். அதனால் நாம் அவருக்கு மீது வைச்ச குற்றச்சாட்டுகளை எல்லாம் வந்து நாங்கள் வந்து தப்பாக வச்சிட்டோம் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு கூட மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா 100க்கு 60 70% மக்கள் விஜய்க்கு எதிராக தான் வாக்களிச்சிருக்காங்க. நீங்கள் இதை பார்த்துக்கணும். நீங்கள் ஏன்னா திமுகவுக்கு வாக்கு சதவீதமும் சரி, அதிமுக வாங்கியிருக்க வாக்கு சதவீதமும் சரி, அப்புறம் நாம் தமிழ் கட்சி இன்னும் சில பேர் வாங்கியிருக்கக்கூடிய வாக்கு சதவீதத்தை எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு இமாலய வெற்றியெல்லாம் வந்து விஜய் பெறலை. நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ரெண்டாவது, இது மெஜாரிட்டிக்கே பார்த்தீங்கன்னா 120 121 தொகுதிகள் தேவை. இப்போ அதுவே பார்த்தீங்கன்னா 104 தொகுதி தான் இருக்காரு. இப்போ அந்த மெஜாரிட்டிக்கு வேணும்னு சொன்னால் சில கட்சிகளுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர் வந்து கூட்டணியில் சேர்க்கணும். புரியுதுங்களா? அதனால வந்து அவர் வந்து தன்னந்தனியாக நின்னாரு, வெற்றி மிகப்பெரிய இது விசேஷத்தோட தமிழ்நாட்டை ஆள போறாரு அப்படி இப்படின்னு டயலாக் போனால் நல்லா இருக்குமே தவிர ஆட்சி அமைக்கிறதுன்றது அவ்வளோ சாதாரணமானது இல்லை இல்லைங்களா?